யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை எங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், தோமா இயேசு காட்சி அளித்த பொழுது ஒன்றும் தோமா அங்கே இல்லை. அப்போ கல்லறையில் போன போதும் அங்கே வெறும் கல்லறை தான் பார்த்தா, அங்கே இயேசுவை பார்க்கலை. அப்போ அதனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் கேடு. நீங்கள் சொன்னவனை நான் நம்ப மாட்டேன், அவரை நான் என் கண்ணால் பார்க்கணும், அப்போ தான் நான் விசுவசிப்பேன் என்று சொல்லி, நாமும் அப்படி தான் சில காரியங்கள் யாராவது சொன்னால் நமக்கு அது விசுவாசமாக இருக்காது. நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று செய்யட்டு, அதுக்கு பிறகு நம்பலாம் அப்படின்னு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே மாதிரி தோமா இருந்தான். ஆனால் அவன் அந்த ஒரு தேடுதல் அப்படி தானே, அந்த இயேசுவை இது உண்மையாக தப்பா அப்படி என்று சொல்லி பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியணும்னு சொல்லி அவன் 8 நாள் வேற்றி ஏண்டி வந்து 8ஆவது நாள் சீடர்கள் கூடியிருந்த இடத்துல இந்த தோமாவும் இருந்தான். அப்பொழுது அவர்களுடைய நடுவில் இயேசு போய் நின்று என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் என்றிட்டு தோமாவை பார்த்து சொல்கிறார், உன் விரலை நீட்டி என்னுடைய கையில் பாரு, தொடு, என்னுடைய விராப்புறத்தை தொடு, அவிசுவாசியாக இருக்காமல் விசுவாசியாக இரு அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது அப்படி தான். இவ்வளவு அற்புதங்கள் நம் கண்கூடாக இயேசு செய்தார் என்று சொல்லி அநேக அற்புதங்களை நாம் கண்டாலும் நாம் இன்றைக்கும் நாம் விசுவசிக்கிறதில்லை. நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், தேவனிடத்தில் நாம் அமைதலாயிரு அப்படின்னு சொன்னால் விசுவசிக்காமல் நமக்கு என்ன சொல்ல கர்த்தர் நேரடியாக வந்து செய்யட்டு அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். தோமாவோடு சொன்னது போல் ஆண்டவர் இன்றைக்கும் சொல்கிறார், உன் விரலை நீட்டி உன் கையை நீட்டி என்ன தொடு, நீ பாரு அப்படின்னு என்ன. நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய விழாவிலே நமக்கு கை போட முடியாது, அப்படியே கையில் இருக்கிற முறிவிலே கை போட முடியாது. ஆனால் கையை நீட்டி இந்த வேத புத்தகத்தை நமக்கு எடுக்க, இப்படி சத்திய வேதாகமம் என்று கூறப்படுகிற அந்த ஒரு உண்மையான அந்த வேதாகமத்தை நமக்கு என்ன செய்ய முடியும், வசனத்தை நம்ம எடுக்க முடியும். கை நீட்டி அதை எடுத்து நாம் விரல் கொண்டு அதை தொட்டு கண்ணு கொண்டு பார்த்து நாம் வாசிக்கணும். ஆண்டுடைய சத்தத்தை காது கொண்டு என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி நாம் என்ன செய்யணும், அன்றைக்கு தோமாவை போல இன்றைக்கும் அந்த விசுவாசியாமல் இருக்கிறவங்க என்ன செய்யணும், இந்த வேத புத்தகத்தை கையினால் எடுத்து நாம் கண்ணால் பார்த்து வாசித்து அதை விசுவசிக்க வேண்டும். அந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நமக்கு உயிரையே தந்து அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதை திட்டம் தெளிவாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை விளக்கி எழுதி இருக்கும் பொழுது நாம் காணவில்லை, கேட்கவில்லை, அறியவில்லை என்று நம்மளால் இனி ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு இன்றைக்கும் தொட்டு பார்க்கிற தூரத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு நமக்கு இப்பொழுதும் காணத்தக்க தூரத்தில் தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறார், வசனமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட என்று அர்த்தமுள்ள இம்மானுவேல் என்று பெயர் பெற்றவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை இந்த தோமா தொட்டு பார்த்தது போல நாமும் தொட்டு பார்க்க வேண்டும். கையினால் அந்த வேத முகத்தை எடுத்து அந்த அக்ஷரங்களை தொட்டு பார்த்து நாம் மார்போடு அணைத்து ஆண்டவருடைய அந்த வசனங்களை கண்ணால் பார்த்து வாசித்து விசுவசித்து முன்னேறி சென்று ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.